சென்சார் போர்டை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். நீங்கள் இந்த மாதிரி இயக்குநர்களை வந்து கை தூக்கி கொடுக்க வேண்டாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்த போது அவங்களே மேலே ஏறி போயிடுவாங்க. சோலை ஆறுமுகம் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். குரு அவர்களை எவ்வளோ கரெக்டாக காட்டியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. குரு அவரோட கேரக்டரில் யார் நடித்தா கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் சார் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அவரோட தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இருக்காரு. இந்த ஐயா தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இருக்காரு. பெரியவனை கூப்பிடு அப்படின்னு அந்த குரலுக்கு ஜீப்பு பறக்கும் போதே தேட்டரே அதிர்ந்துங்க. செம்ம மாஸ். காதலை பற்றி என்ன? காதல் எல்லாருக்கும் பொதுவானதாங்க. இங்கே காதலை யாருமே எதிர்க்கலைங்க. நாடக காதலை தான் ஒழிக்கிறோம். அன்னியில இருந்து திரௌபதியில இருந்து இன்னைக்கு காடு வெட்டி வரைக்கும் சோலை ஆரம்பமும் சரி மோகன்ஜியும் சரி இன்னைய வரைக்கும் எல்லாருமே காதலை யாரும் எதிர்க்கல. நாடக காதலை தான் எதிர்க்கிறோம். நல்ல காதலை எல்லாருமே வரவேற்கிறோம். இதுல எந்த சமுதாயமும் கிடையாது. நீங்க பாருங்க, கடைசியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வர ஒரு காதலை தான் இங்க வாழ்த்துறாங்க. அந்த காதலுக்கு குரு தான் போய் சண்டை போடுறாரு. அவர் தான் போய் காப்பாத்துறாரு. அந்த பெண்ணையும் முதல்ல பார்க்கும்போது தான் சமுதாயத்து பொண்ணை பாதிக்கப்பட்ட அதை காப்பாத்தினாலும் கடைசியில வந்து மாற்று சமுதாயத்து பொண்ணை பாதித்தாலும் அதையும் போய் அவர் தான் காப்பாத்துறாரு. இங்க சமுதாயத்துக்கு இடமே இல்லை. நல்ல காதலுக்கு மட்டும் தான் இங்க மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சென்சார் போர்டு முழுக்க ஒருதலைபட்சமா செயல்பட்டு இருக்காங்க. ஏ சர்டிபிகேட் கொடுத்து பெண்களுக்கு பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதை பெண்களை பெற்றவங்க அத்தனை பேரும் பார்க்கணுங்க. பார்த்தா தான் தெரியும். அதான் சொல்றேன், திரும்ப சொல்லுவேன். காடு வெட்டி மாவீரன் ஐயா இந்த பேரெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னா பயம் இருக்கிறவன் தப்பு செய்யறவன் தான் இந்த பேரை பார்த்து பயப்படுவான். ஆர்கே சுரேஷ் எப்படி இருக்காரு? செம்ம மாசுங்க. அவரு சொல்லவே வேணாங்க. அவரெல்லாம் செம்ம மாசு. குருவாவே தெரியுறாரா? எப்படின்னா பயிர் எங்கெல்லாம் போயிட்டு வரா, பயிர் வைக்க போயிட்டு வரா, நாங்கெல்லாம் கூட்டிட்டு கொண்டா அதனால மயிறு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மயிறுங்கிறது கட்ட வார்த்தை இல்லையா? காடு வெட்டிங்கிறத அந்த அதை வந்து சென்சார் கட்டு பண்ணுவோம். காடு வெட்டி மாவீரன் அப்படிங்கிறத சென்சார் கட்டு பண்றாங்க. ஏன் இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸான விஷயம் தெரியல. எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு படத்துல வந்து ஒரு நியமம் எடுக்கிறதுக்குலாம் வேலையே கிடையாதுண்ணா. எவ்வளவோ பண்ணலாம். ஒரு குருங்கிற பேர்ல என்ன தப்பு இருக்கு? ஒரு அதுக்கு தான் நாங்க சொல்றேன். இப்போ என் பேர் வந்து குருன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நாங்க ஒரு படம் எடுக்கிறோங்க. நாளைக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேன். என் பேர் குரு. நான் என் பேரே வச்சு படம் எடுக்கிறேன். அப்ப படம் எடுக்கிற சென்சார் போர்டுல என் பேரை வச்சு படம் எடுக்கிறேன். தடை பண்ணல. குருன்ற பேருக்கு குருன்ற பேர் வந்தா ஏன் தடை பண்றீங்க? எல்லார் பேருமே இருக்கும். எதுக்காக தடை பண்றீங்க? இவங்க தான் குறிப்பிட்டு பேர் அதான் சொல்றேன். திரும்ப சொல்லுங்க. மாவீரன் காடு வெட்டி ஐயான்னு பேரை சொன்னா தப்பு செய்யறவன் தாங்க பயப்படுவான். அவன் தாங்க பயப்படும். இந்த பேரை கேட்டா எதுக்கு பயப்படுறீங்க? இந்த பேரெல்லாம் எதுக்கு மியூட் பண்றீங்க? இந்த பேரெல்லாம் வன்மையா சென்சார் போர்டை வன்மையா கண்டிக்கிறீங்க. படம் வந்து 100% பெண்கள் பார்க்க வேண்டிய, பெண் பெத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டிய, பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய படங்க. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படங்க இது. ஆர்கே சுரேஷ் அவர் முகத்தை பார்த்தாலே போதுங்க. வீரத்தை பார்க்கறதுக்கு அவர் முகத்தை பார்த்துட்டு இப்படி மீசிய முறுக்குனாலே போதுங்க. அவருக்கு காடு வெட்டி குருவோட ஆக்ஷன் அப்படியே சூப்பரா இருக்குதுங்க. எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. அவரை பத்தி சொன்னது அத்தனை உண்மைங்க. எங்க மாவீரன் வந்து அவருக்கு மாவீரன் எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல மீட்டிங் நடக்கும் போது அந்த மீட்டிங்கை வந்து நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் வந்து 144 தடை உத்தரவு போடுறாங்க. அப்படி தடை உத்தரவு போடும் போது எங்க ஐயா என்ன பண்றாரு, இதை வேண்டாம் இப்போ போலீஸ் இந்த அளவுக்கு செய்யுது அப்படின்னாரு. இல்லையா நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எங்க மாவீரன் நடத்துறாரு. அப்படி நடத்தும் போது அந்த மீட்டிங் போகும்போது மீட்டிங் உள்ள நுழைஞ்சிட்டாரு எங்க ஐயா. மீட்டிங்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்களை சுத்தி போலீஸ் நின்றுச்சு. போலீஸ் நின்று அடுத்த நிமிஷம் இந்த மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க மாவீரன் என்ன சொன்னாரு, அந்த போலீஸை சுத்தி இன்னொரு வட்டம் எங்க மக்களோட நின்னாரு. அன்னைக்கு கத்தியோட அருவாவோட நின்னாரு. அன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்கும், போலீஸ் நீ என்ன தாண்டி வெளியில போக முடியாது அப்படின்ற அந்த உண்மை கதையை எடுத்துதான் இன்னைக்கு சோலை ஆறுமுகம் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சு அதே மீட்டிங்ல எங்க ஐயா எங்க மாவீரனுக்கு பேர் வச்சாரு, நீ தான் உண்மையான மாவீரன் அப்படின்னு. அந்த மாவீரனை தான் இன்னைக்கு காடு வெட்டியா கொண்டு வந்து சோலை ஆறுமுகம். அவருக்கு சம அவர் இல்லைன்றது பெரிய வருதுங்க. ஆனா என்ன மாதிரி ஆளுங்க மனசுல என்னைக்குமே நிற்பாருங்க. இந்த மஞ்சா சொக்கா போடுற எல்லார் மனசுலையும் இருப்பாருங்க. மாவீரன் கண்டிப்பா இருப்பாருங்க. இல்லாத இடமே கிடையாதுங்க. தப்பு எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் காடு வெட்டி மாவீரன் வருவான். தாறுமாறு. ஆனா எனக்கு முக்கியமா இதை சென்சார் போர்டு வன்மையா கண்டிக்கிறோம். முழுக்க இந்த படம் வந்து பெத்தவங்க பாருங்க, பொம்பளை பிள்ளையில கூட்டம் வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் இது வந்து 18+ படம் சொல்லி ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதை பெண்கள் பிள்ளைகளை எதுக்காக பார்க்க சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ இந்த சென்சார் போர்டு இத்தனை சீனை கட் பண்றீங்களா? பேரை மட்டும் தான் கட் பண்ணீங்க, ஏன் சீனை கட் பண்ணல? அந்த பேர்ல உங்களுக்கு என்ன போச்சு? மாவீரன் பேர் வந்தா என்ன உங்களுக்கு குறை? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? மாவீரன் பேர் கூட இப்ப நாளைக்கு அப்ப குருன்னு படம் பேர் எடுக்கக்கூடாதா? குருன்னு பேர் வச்சு படம் எடுத்தா விட மாட்டீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. மோகன்ஜியோ இல்லை சோலை ஆறுமுகமோ இல்லை சுபாஷ் போஸோ இந்த மாதிரி ஆளுங்க படம் எடுக்கக்கூடாது. அதுதான் உங்களோட நோக்கமாக இருக்கே தவிர அவங்க எடுக்கிற படத்தில் எந்த குறையும் கிடையாதுங்க.
இது வரைக்கும் எத்தனையோ முறை பார்த்தீங்க மோகன்ஜி எத்தனை படம் எடுத்தார், எவ்வளோ பேர் என்னென்ன காரணம் சொன்னீங்க, ஜாதி படம் அந்த படம் இந்த படம் எல்லாம் சொன்னீங்க. அவரும் ஏறாத மீடியாவில் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைய வரைக்கும் பதில் சொல்லி அவர் படம் வந்து சொன்ன மாதிரி அவர் செஞ்சாரா இல்லையா? அந்த படம் அதே மாதிரி இருந்ததா இல்லையா? அந்த படத்தில் ஒன்றாவது வன்மையாக இருந்ததா? இதுவும் அதே மாதிரி தான். காடு வெட்டின்னு பேரை கேட்டவனே அலர்னாங்க எல்லாரும். அந்த அலர்லுக்கு சத்தம் தான் இங்கே உள்ளே இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு நான் கொடுத்தாங்க? அதை தான் எனக்கு தெரியல. இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? சென்சார் போர்டை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் உண்மை இன்னைக்கு வந்து டேரக்டரில் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. மோகன்ஜி வந்துட்டாரு, சோலையார்முகம் வந்துட்டாரு, அடுத்தது போசண்ணா வருவார். இதுக்கப்புறம் என் திரௌபதி தாய் வடிவத்தில் என் தங்கச்சி வருவா. யாரு என் தங்கச்சி வருவா தெரியுமா? யாருன்னு? கௌசல்யா வருவா. ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்க. அப்போ அவங்களும் படம் எடுப்பாங்க. அப்போ என்ன பெண்களை பற்றி எடுத்துனா அதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? ஆண்கள் படம் எடுத்தா இதை குத்தம் சொல்லிங்க, அப்போ பெண்கள் வந்து படம் எடுத்தா அதுக்கும் குத்தம் சொல்லுவீங்களா? குத்தம் சொல்கிறோம் சொல்லிட்டே தான் இருக்கணும். மக்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ இந்த படம் வந்து பா ரஞ்சித் வந்து பதிலடி கொடுக்கணும்ட்டு இவர் கண்ணன் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் சொல்லியிருந்தாரு ஆடியோ லான்ச்சில். என்ன சொல்லியிருந்தாரு? இந்த பா ரஞ்சித்துக்கு வந்து இந்த படம் வந்து பதிலடி கொடுக்கும், பதில் சொல்லும், காடு வெட்டி சொல்லியிருந்தாரு. இல்லை அப்படிலாம் இது ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. யாரையும் குறிப்பிடலைங்க. நாடக காதலை தோல் வச்சு காட்டிருக்காங்க. காதலுக்கு இங்கே எதிர்ப்பு யாரும் தெரியல. எந்த காதலையாவது பிரிச்சிருக்காங்களா? இந்த படத்தை பாருங்க, எந்த காதலையாவது பிரிச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் காதலை சேர்ந்து போயிட்டாங்க. ரெண்டாவது அந்த பொண்ணு நானா தப்பு பண்ணிட்டான்னா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பொண்ணா வலுக்க டைமாக வந்துச்சு. பொண்ணு இதில் ஜீப்பில் வரும்போது தாலி அறுத்து போட்டு வந்துட்டே இருக்கு. பொண்ணோட விருப்பத்தை தான் இங்கே செஞ்சிருக்காரு. ரெண்டாவது காதலை பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் பெண்ணை கூட்டிகிட்டு போனாங்க, அந்த பெண்ணை கொண்டுட்டாங்க. பொண்ணவன் யார் அதை தான் போய் தேடினாரே தவிர நீ ஏன்டா நம்ம ஜாதியை விட்டு கல்யாணம் பண்ணி நீங்கள் யாராவது கேட்டாங்களா? எதுவும் கேட்கல. இங்கே ஜாதிக்கு இடமே இல்லை. காதலுக்கு நாடக காதல் தான் முழுக்க எதிர்ப்பு. அதுலேயும் குறிப்பாக என்ன நாடக காதல் எதிர்ப்புனா, என் வீட்டு பொண்ணை ஏன்டா நாடக காதலுக்கு இழுக்கிறதா கேள்வி. ஏன் உன் வீட்டு பொண்ணை நாடக காதல் இழுத்து பண்ண மாட்டியா? அதுதான் இங்கே கேள்வியை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதில் காட்டியிருக்காங்க நாடக காதல், இதுலேயும் காட்டியிருக்காங்க. நாடக காதல்னா அதான் சொல்கிறாங்களே, நாங்கன்னா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி வச்சு எதுக்காக சொல்கிறேன்? பாக்கெட்டில் 10 பைசா பணம் இல்லை, நிலா பூசி தருவேன், வானவில்லை பூசி தருவேன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? கரெக்டாக லவ் பண்ண பொண்ணை எதுவுமே நல்லபடியாக வச்சு காப்பாற்று. அதை தானே இங்கே கேட்குறேன். யாரும் லவ் பண்ண பொண்ணை கடன் வாங்கி வச்சுட்டு நீ குடிச்சிட்டு குமாலம் போட்டு அந்த பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துவேன். உங்களை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதா? அப்போ அது பேர் காதலா? காதலுக்காக உசுரை கொடுப்பேன் மசுரை கொடுப்பேன்ற, காதலிச்சதுக்கப்புறம் கொண்டாட்டிக்கு உசுரை கொடுக்க மாட்டேறியா? ஒருவேளை சோத்தை போடு. அதுதானே இங்கே சொல்கிறோம். காதலுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் இங்கே தெரிவிக்கலைங்க. முழுக்க மாறு தட்டி சொல்லு, காடு வெட்டி பேர். எந்த ஒன் ஹவர் எது எந்த எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் இருக்குங்க. ஆடியோ லான்ச்சுன்னு எல்லாம் கதை அதெல்லாம் சமமாக